அவரின் 12 சீடர்களை, சீடர்கள் என்ற பதத்தை மொழிபெயர்ப்பாளர்கள் உபயோகித்த பதம். இங்கொன்றை ஒளிவுடன் கூற கடமைப்பட்டுள்ளேன். அவர் தம் சீடர்களை என்றுமே சீடர்கள் என்று கருதியதே இல்லை. ரபி என்று கூட அவர்களால் அழைத்ததுதான். தன் நண்பர்களாகவே பாவித்தார் இயேசுபிரான். இறுதி வரை சமமாகவே பாவித்தார். நிகர் அந்தஸ்து வழங்கினார். 12 சீடர்களில் அல்லது நண்பர்களில் மிக குறிப்பிட்டு சொல்ல வேண்டியவர்கள் 3. சைமன், ராயப்பன், தாமஸ், யூதாஸ் கேரியட். முக்கியங்களில் மிக முக்கியமாக குறிப்பிட வேண்டியவர் யூதாஸ் கேரியட். பொன்ராஜ் நாடார், சிவசங்கரன் பிள்ளை, மாரிமுத்து தேவர் என்பது போல் யூதனாகிய காரியத் என்ற இனப்பெயரை தன் முன்னால் சூட்டிக் கொள்ளும் அளவிற்கு யூதாஸ் இனப்பிரியன். தன் இனம் மேல் தீரா காதல் கொண்டவன். அதுவரை யூதன் பிலோத் என்றோ யூதன் அபித் என்றோ யாரும் பெயர் சூட்டி கொண்டதில்லை. ஆனால் அந்த யூத பிரியன் யூத எதிர்ப்பாளராக காட்டப்படும் மகானோடு இணைந்தது எப்படி? எனக்கு தெரிந்து மிக கூச்ச சுபாவம் உள்ளவன். மகானுக்கு அடுத்தபடியாய் அளவான மொழி பிரயோகம், வார்த்தைகளை சார்ந்தே யோசித்து பேசுபவன். ஒரு அதிக பிரசங்கர் மத்தியில் பிரசங்கம் நிகழ்த்திவிட்டு இரவு போஜனத்தின் போது தாமஸ் கேட்டான், ரபி, ஒரு முறை அடித்தால் மறுமுறையும் காட்டு என்றுதானே சொல்ல வேண்டும். அது என்ன ஒரு கண்ணம்? உங்களை பின்தொடர்வன் கூட நாளை நீ என் கண்ணத்தில் அறையவில்லையா? மறுமுறை காட்ட முதுகில் அறைந்தாய், மறுமுறை காட்ட மறுமுதுகு இல்லை. இப்படி எடக்கமுடக்காக பேசி திருப்பி தாக்க சாத்தியங்கள் உண்டு என்றான். பொறுமையாக மீனை பிரித்துண்ட காரியத் யூதாஸ் உணவு கரத்தோடு சற்றும் எதிர்பாராமல் தாமஸின் கன்னத்தில் வீச மகான் உட்பட அதிர்ந்தோம். ஏண்டா அடித்தாய் என்று பொங்கினான் தாமஸ். மீன் இறைச்சியை பிரித்தபடி, பாரு சைமன், எத்தனை முறை இவனை முதுகிலும் கைகளிலும் மார்பிலும் அடித்திருப்பேன். அப்போது வராத கோபம் கன்னத்தில் அடிக்கும் போது ஏன் வந்தது? நுண்ணிய மதிநுட்பம் கொண்ட தாமஸ், உண்மைதான் காரிய, கன்னத்தில் அறையும் போதுதான் மனிதனுக்கு அதிக கோபம் வரும். அதை திருப்பி காட்டாததே சகிப்பின் உச்சம். ஆம் என்றும் சொல்லவில்லை, மகான் புன்னகையும் காட்டவில்லை. புத்தி வந்ததே என்று புருவம் கூட தெரியவில்லை. செந்நிற ஒயினை தண்ணீரை குடிக்கும் பாவனையுடன் குடித்து வைத்துவிட்டு சைனிக்கும் அறைக்கும் சென்றார். கரியத்தை பற்றி சொல்லும் போது தோமாவை பற்றியும் கூற வேண்டியது கடமை. எதையும் அவ்வளவு எளிதாக ஏற்றுக்கொள்ளும் தன்மையில்லாத ஒரு தோழன். தன் சந்தேகம் தீரும் வரை விடைகண்டே விடைபெறுவான். ராபியிடம் தனிமையில் அச்சரித்து கூட பொருள் விளங்கிய சம்பவங்கள் எல்லாம் உண்டு. சந்தேகம் வந்து விட்டதா, வெட்டு ஒண்ணு துண்டு 2 தான்.